மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை 1060 இருந்து 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கடைக்காரர் ஒரு ரெயின் கோட் இருக்குது. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1060 அதோட ஒரிஜினல் ப்ரைஸு. ஆனால் சேல்ஸ் அதிகமாகணும், விற்பனை அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக அது 901க்கு விற்கிறாரு. டிஸ்கவுண்ட் பண்ணி 901க்கு விற்கிறாரு அப்படின்னா அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ், அந்த ரெயின்கோட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1016 கொடுத்துட்டு அதை எவ்வளோக்கு அவர் விற்கிறாரு, 901க்கு விற்கிறாரு. அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அப்போ ஒரிஜினல் ப்ரைஸு 1060யா, நமக்கு இப்போ விற்கிறது எவ்வளோ 901. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 159. இந்த 159 தான் என்னது டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு தான் எவ்வளோ பர்சன்ட்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துப்போம், ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன, ஒரிஜினல் ப்ரைஸை 100%. அப்போ 100% தான் 1060 அப்படின்னா 159 எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாக்ஸ் மெத்தடில் தான் செய்கிறோம் நம்ம. இதை என்ன பண்ணலாம், சுற்றி கேன்சல் பண்ணலாமா? அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதை திரும்பி நான் 2 டேபிளில் பண்ணேன் அப்படின்னா இது 10 5 டைம்ஸ் வரும். இது பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், 53ன்னு வரும். திரும்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 53யும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது என்ன வரும், 3 டைம்ஸ் வருமா? அப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5யும் 3யும் பண்ணோம் அப்படின்னா 15. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15% கொடுத்துருக்காங்க. ஓகேயா?